நன்றி அப்பா. நீர் பாராட்டின கிருபை கையா இந்த நேரத்தை தந்தீரே. சோஸ்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. காலை முதல் இம்மட்டுமாய் நீங்க நடத்தி வந்தீங்க, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தில் கூட நடத்தினீங்கப்பா, அதுக்காக சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க வணைந்திருக்கிறீங்க ஆண்டவர், வணைந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக சோஸ்திரம் ஆண்டவர். உடைய கிருபை பெரிது, உடைய இரக்கம் பெரிது, உடைய தயவு பெரிது கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் இந்த நேரடி மாலை ஒளிபரப்பு யாவையும் உடைய திருக்கரத்துல தருகிறேன் கத்தாவே. 7 மணி தொடக்க 10 மணி வரைக்கும் அப்பா நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இருக்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா இந்த சங்க வானொலி சங்கமிக்கவும், அவர்கள் உமக்குள்ளே சங்கமிக்கவும் நீர் கிருபை செய்வீராக. தடைகளை தகர்த்தெறிந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளிலும் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக அப்பா விடுதலை வெளிச்சத்தை நித்திய வெளிச்சத்தை காணத்தக்கதாக நீ கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உடைய வெள்ள கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கர்த்தர் தந்த இந்த நாளுக்காய் எந்த வாய்தவனை சோசரித்து கண்டு இதனால் என்னோடு பேசின வார்த்தை, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஏசாயம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நிச்சயமாக இந்த சங்க வானொலி கூட இந்த நித்திய வெளிச்சத்துல தேவன் மகிமைப்படுகிறார், நித்திய வெளிச்சமாய். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாலு 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் இந்த மாலை நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்க ஆரம்ப ஜெபம் பாடல் துதிகளுக்கூட கடந்து சென்று 7:30 இருந்து நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்கூட கடந்து செல்கிறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை அலங்கரிக்க தேவன் முன்குறித்த ஊழியர்களான முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் நகோமி லோகநாதன் அவர்கள். டொரண்டோல இருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை பாஸ்டர் எடுத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில எங்களோடு தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். டொரண்டோவில் இருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். மூன்றாவதாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் சகோதரி சுகுமாரி அவர்கள். இலங்கை தேசத்துல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். அடுத்ததாக 4வது வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். தேவ செய்தி எடுத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். 5வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில சகோதரி கிளையத்திலிருந்து இணைந்து எங்களோடு தேவ செய்தி எடுத்து வருகிறேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்கள் வல்ல தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இந்த நாட்களும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடலுக்கூடாய் கடந்து செல்வோம். உங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌகரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதித்து செபித்து ஆரம்ப பாடலுக்கூடாய் கடந்து செல்வோம். அழைப்போமா? அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சோம் பாடலை. ஆமென், ஆமென். God bless you sister. God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமை உள்ள தேவனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயவரே, துணையாளரே, தேற்றவாளனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, உண்மையை எங்களுக்கு பலியாக கொடுத்தவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை புகழுகிறோம், உண்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளும் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பாவிகளாயிருக்கும் போது எங்களை தேடி வந்த தகப்பனீர், உம்முடைய கோபமோ ஒரு நிமிடம், உம்முடைய தயவு எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் உண்டு தகப்பனே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து
மன்னித்து கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் கட்டி ஆழ்கடலில் நீர் சமுத்திரத்திலே வீசி எறிகிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. தகப்பனே, எங்கள் பாவங்களை நினையாது வழிநடத்தினவர் நீர் சுவாமி. எங்களை உம்முடைய அன்பின் கரங்களினாலே கட்டி இழுத்து கொண்டவர், ரட்சிப்பை எங்களுக்கு தந்தவர். நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சோரன்லஸ்லி பிரதருக்கு, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய உதவிக்கரம் அவர்கள் ஒவ்வொருவருக்கு தேவையாண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்களை நீர் காண்கிற தகப்பன் ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என்ன மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் ஆரோக்கியம் கொடுத்து தகப்பனாய் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்து வந்தவர் தொடர்ந்து நடத்தும்படியாயும் எல்லா காரியத்திலும் கர்த்தாவே ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னும் சௌதரி சுபாலங்கோக்காம அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சாப்பினே சௌரி செய்கிற எல்லா ஊழியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தாவே ஆத்துமாக்களை அருள் பெறும்படியாய் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சாரி டோலிக்காகவும் ரஜினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற சோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மன விருப்பங்கள் ஏற்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்ம வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. சபைகளை பொறுப்படுங்க, அவருடைய குடும்பங்களை பொறுப்படுங்க. எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரியந்தம் கர்த்தாவே உமக்குள்ளே உண்மை உள்ளவர்களாயிருந்து தங்களுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் தங்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க. ஆத்துமாக்களை சந்திக்கும் போது உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும் போது விடுதலையை காணும்படியாய் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, சபைகளிலே பின்மாற்றத்திலாய் போய்கொண்டிருக்கிற மக்களை மீண்டும் அந்த சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து உண்மை ஒன்று சேர்ந்து துதிக்கும்படியாய் கர்த்தர் அந்த இடத்திலே கர்த்தாவே ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது எரிகோ மதில் விழுந்தது போல கர்த்தாவே எல்லாருடைய குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா கண்ணீர்களும் துடைக்கப்பட்டு எரிகோ மதில்கள் விழட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உண்மை நீரே தேவன் என்று நாங்கள் அறிக்கை பண்ணும்படியாய் இந்த உலகத்துக்கு சாட்சியாயிருக்கும்படியாய் சபைகளிலே எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க. விசுவாசங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று எல்லாரும் அறியும்படியாய் சாட்சிகளாய் இந்த உலகத்துக்கு உப்பாய் ஒளியாய் ஒவ்வொருவரை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த பாத்திரங்கள் இருந்தவர்கள் வழி விலகி போகாதபடி பின்மாற்றத்திலே போகாதபடி மீண்டும் உருவாக்குகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. யெகோவா ஓசேனுவாய் இருக்கிறவரே கர்த்தாவே, உம்மிடத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு பாடல்களை பாடுகிற பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் உம்முடைய நகரம் அது. அந்த நகரத்தை குறித்து கர்த்தாவே மகிமையான விசேஷங்கள் இந்த உலகமெங்கிலும் வசனிக்கப்படும் என்று நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இந்த நகரத்தை, இந்த எருசலேமை கர்த்தாவே பற்றி எங்கும் பேச்சாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகை, நீர் பிரியம் வைத்திருக்கிற அந்த தேசத்து மக்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னித்து இதுவரை நீர் வழிநடத்தி வந்தவர் அப்பா. நீர் மேசியா என்பதை அறிய முடியாதபடி அவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது சுவாமி. அதிலிருந்து விடுதலையாக்குங்க. எல்லா பொல்லாத தகப்பனே சாத்தானுடைய திட்டங்களுக்குள்ளே கையிட்டு போகிற அந்த ஜனங்களை மனமாற்றங்களை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்கு முன்பாக ரட்சிப்பை கட்டளையிடுங்க, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அயல் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளையான வழிகளில் இருந்து விலகி செல்லவும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை எப்படி அழைத்தீரோ கர்த்தாவே, அது போல அந்த ஜனங்களை வளைக்கும்படியா
நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பாத தண்டையில் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வைக்கிறோம். எல்லாம் தூபம் போன்று உம்முடைய மகிமையான சன்னிதானத்துக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பூமியில் குடியிருக்கிறவர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பூமியை நீர் குடியிருப்புக்காக தந்திருக்கிறீர். இது நிரந்தரம அல்ல கத்தாவே. இந்த குடியிருப்பு ஒரு வாடகை வீடாக இருக்கிறது ஆண்டவரே. அதை விட்டு நாங்கள் போகுவது உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு என்பதை ஒவ்வொருவருக்கும் கத்தாவே உணர்த்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த இடத்துல ஊழியங்களை பெருக பண்ணுங்க அப்பா. தகப்பனே, கண்ணீரை துடைத்தருளுங்க. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர் அப்பா. தகப்பனே, அந்த இடத்திலே தகப்பன் அந்த மக்கள் படுகிற இன்னல்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி அவர்களை இரட்சிப்புகளாக நடத்த அநேக ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஊழியக்காரரை அனுப்புங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறைகளில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல இரட்சிப்பு கட்டளையிட வீராக கத்தாவே. இன்னும் கத்தாவே, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் விடுதலையாகட்டும். அந்த இடத்திலும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கும்படியாய் இரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் போதை வஸ்துக்களினால் கட்டுண்ட பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. இந்த போதைகளினால் அலைக்கழிக்கப்பட்டு தங்களுடைய எல்லா மனநிலையும் பாதிக்கப்பட்டவர்களாய் அநேகர் இந்த உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், வயோதிபர்கள் என்று வித்தியாசம் இல்லாதபடி கத்தாவே இந்த உலகத்தின் மாயைகளுக்குள்ளும் இந்த வெப்சைட் காரியங்களுக்குள்ளும் தங்களை இட்டு கொண்டு போற அடிமைத்தனமாகி போய் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, பகுத்தறியும் ஆற்றலை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரை. உம்மை விட்டு விலகி போகிறவர்கள் கத்தாவே, அவர்கள் எங்கே போகிறார் என்று தெரியாதபடி போகிறார்கள் ஆண்டவரை. அப்பா, நீர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்துணர்த்தவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பாவமும் நீதியும் நியாயம் என்னவென்று அறியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, கைவிடாதபடி காக்கிற நீர் கருணை தெய்வம் ஆண்டவரை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்முடைய பாதத்தில் எல்லா விண்ணப்பங்களையும் கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும்
போக்கிடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன். நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Praise the Lord, sister. Praise the Lord, sister. ஆமென், ஆமென். நீங்க நான் உன்னை விட்டு விலகுறேன்னு நான் சொல்றேன், நீங்க என்னை விட்டு விலகுவது இல்லையாப்பான்னு பாடுங்க. ஆமென். ஆமென். அருமையான பாடல் எல்லாருக்கும் பாடப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக செபித்து துதித்த உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் நாங்கள் வசனங்கள் 6 தொடக்கம் 11 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 6 தொடக்கம் 11 வசனங்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழைவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமே. இந்த இடத்துல தாவீது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நிச்சயமாக என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொன்னால், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லல, தெரியப்படுத்துவீர். இன்றைக்கும் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாளைக்கும் அந்த ஜீவ மார்க்கத்தின் வழி, ஜீவனுக்கு போற வழி, அந்த வழியை அவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தாவீது அன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கும் நாங்க சொல்லலாம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். இன்னைக்கு நாங்க பணத்தை செலவழிச்சு பாக்குறோம், சில டைம்களை சொந்தங்களுக்கு கொடுத்து பாக்குறோம் நேரங்களை. ஆனால் அந்த சொந்தங்கள் அந்த கொடுக்கிற அந்த சுகம், அந்த சந்தோஷம் ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வருவது அல்ல. ஆனா தேவ சமூகத்துல இருக்கும் போதுதான் அந்த பரிபூர்ணமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நானும் நீங்களும். அப்ப அந்த பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நிச்சயமாக அது நிறைவானது. அந்த பேரின்பத்தை அனுபவிக்க, நிச்சயமாக அனுபவிக்க அடுத்து விட்டால் அவ்வளவுக்கு ஆனந்தமாயிருக்கும். நம்மை நடத்துகிறார். சமூகத்தை வாஞ்சிப்போம், அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதித்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உங்களோட சமூகம் எங்களுக்கு எல்லாவற்றிலும்
மற்றும் எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பாதத்தடியில வந்து ஆண்டவரே உங்கள் நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமாக வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிச்சத்தை கொடுத்து வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது. அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும் போதுமானவராக உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்கள் யாவரையும் முடிசூட்டி வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா வர போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாலை நேரம் ஆண்டவர் ஒரு புதிதான நேரமாக எங்களுக்கு ஆண்டவர் உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. அவர்கள் கொண்டு வர வார்த்தையின் புதிதான வார்த்தையின் மூலமாக அபிஷேகித்து ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று நாங்கள் அறிந்து இன்னும் அதிகமாக மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்து அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க உங்களோட திருக்கரத்துல நான் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்த வர்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி புதிதான வார்த்தைகளை உங்களோட வெளிப்படுத்தல எங்களுக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்னும் அதிகமாக உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அதை நான் பாட விரும்புகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பத்தரு கலைக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பத்தரு கலைக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாழங்கும் வாசனை வீசிடும் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமேன் இயேசுவே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம். அப்பா உலகம் எங்கும் பரகி உங்களோட நாமத்தை உயர்த்த வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு இந்த தங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்து அவர்களே ஆண்டவரே சிஸ்டர் ரீட்டா தொடங்கிய இந்த ஊழியத்தை நீங்க உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அவர்களை பாதுகாத்து அவங்களோட போக்கு மரத்திலிருந்து இந்த ஊழியத்தை நடப்பதற்கு உங்களோட பலனை கொடுங்க ஆண்டவரே. பலவீனத்துல உங்களோட பலன் பூரணமாய் விளங்கும் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட பலத்தை ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கொடுத்து அவரையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த மாலை நேரம் ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன். உங்களுக்காக ஜெபித்து அருமையான பாடல் இயேசுவின் நாமம்
இதான நாமம், அவற்றை நாமம் வல்லமை உள்ள நாமம். அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல். அழகா பாடி நாமத்தை உயர்த்தினீர்கள், துதித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி ஆமென். நன்றி சிஸ்டர் சுபா, நன்றி. ஆமென். God bless you. ஆமென். ஆமென். நானும் இந்த வாய்தவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்று சொன்னால் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார், புதிய ஆண்டு எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கடந்த ஆண்டெல்லாம் என்னை கண்ணீர் மணி போல கர்த்தர் பாதுகாத்த ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கர்த்தர் நடத்தின விதம் பெரிது, நடத்தி வந்த விதம் பெரிது. அந்த பாதைகள் வேண்டுமென்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மற்றவருடைய பாதைகளை பார்க்கும் போதும், நம்மை நடத்தி வந்த பாதைகளை பார்க்கும் போதும் எவ்வளவாய் எங்களை நெருக்கி நேசித்திருக்கிறார் என்பதை பார்த்தால் நிச்சயமாக என்னை, என்னால் வார்த்தையே இல்லை, ஆனா என் கண்கள் கலங்குகிறது, என்னுடைய உள்ளம் துடிக்கிறது என்று சொன்ன என் அப்பா அப்படி கூட இருந்தார். இவ்வளவு நெருக்கத்தின் பாதைகளை நெருங்கி வந்து அன்பு செய்தார். மகளே, கலங்காதே, தேயாதே, நன்னோடு கூட, நான் உன்னை விட்டு வில, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீ கடந்த காலமெல்லாம் கண்ணிமணி போல காத்து கத்திருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த புதிய ஆண்டு எனக்கு தந்து கூட்டி கொடுத்து என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசேஷமா இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறேன். காலை முதல் மட்டும் என்னை வாழ்த்தி கொண்டிருந்து ஜெபித்து கொண்டிருந்த எல்லா உள்ளங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கத்தர் இன்னும் நடத்த ஊழிய பாதையும் வாழ்க்கை பாதையும் அவருக்குரிய சாட்சியின் பங்கா நிறுத்த கத்தர் எனக்கு கிருபை செய்வார். கத்தர் நான் ஒன்றை மகிமைப்பட ஒரு புதிய பாடலை பாடி நான் நாமத்தை உயர்த்துகிறேன். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நாம் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். நாங்க இந்த வேளையில வானொலி ஆசீர்வதித்து நீருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். சோஸ்திர தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாலு சங்கம் வானொலிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் இந்த வானொலி ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்திருக்க
உள்ள தேசங்கள் எல்லாம் கடந்து செல்லட்டும் அப்பா. தகப்பனே, கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் உம்முடைய வல்லமை சங்கமிக்கட்டும் ஐயா. உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க கிருபை செய்யுங்க. அலையாய் எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள இந்த வானொலி இந்த தேசத்துல நீங்க கொண்டு வந்தீங்க. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். நீங்க பாராட்டின எல்லாம் தயவுக்காய் சோஸ்திரம் ஆண்டவர். இந்த ஊழியத்தை செய்கிற லெஸ்லி பிரதருக்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். பேர பிள்ளைகளுக்காய் அவர்களுக்காய் நன்றி செலுத்துறோம். கத்தாவே, அவ்வளவாய் நீங்க அவரோடு கூட இருக்கிறீங்க. அவர்கள் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக ஒத்தாசைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தகப்பனே, தலங்களும் தயவுகளை பாராட்டி மாயா ஒளிப்பதிவுகளை செய்ய நீங்க கிருபை கொடுத்தீங்களே, கண்கள்ல தயவுகளை உண்டு பண்ணினீங்க. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தகப்பனே, அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். பல்வேறுபட்ட நேர மாற்றங்களும் பல்வேறுபட்ட தேசத்திலும் இருந்து இணைகிறார்களே கத்தாவே, அவர்கள் இணைகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அவருடைய சபை ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீரா இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி உடைய கரத்தில் அவர்களை ஆசீர்வதித்து புகழ செபிக்கிறனப்பா. அதே போல கேட்டு அன்பு நேரலுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மாட்டர் உமக்கா இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதிய சொல்லி வருவார்கள் என்று சொல்லும்படியான ஒரு கூட்டத்தை அப்பா இந்த வானொலி கூட எழுப்பி இருக்கிறீங்களே அப்பா. துதிக்கவும் செபிக்கவும் வார்த்தையை கொடுக்கவும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் அப்பா திறப்பின் வாசல் நின்று பிறருக்காக செபிக்க அந்த செபாவி ஒற்றி இந்த திறப்பின் வாசலை நீங்க அலங்கரிக்கிறீங்களே அதுக்காய் சோஸ்திரம் ஆண்டு உடவாய் நீங்க நடத்துறீங்க அப்ப. அந்த நேர்களை ஆசீர்வதி செபிக்கிறோம். இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதா, விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்க, வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளத்தக்க, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி நீங்க ஆளுகை செய்கிறீங்களே அதுக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் செல்லாத இடங்கள் எல்லாம் செல்லட்டும், தட்டைகள் உடையட்டும் ஆண்டவர். அறியாம இருள்கள் விலகட்டும் இயேசுவின் பாரம்பரிய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். விக்கிரங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தகப்பன் நீர் விடுதலையா இன்னும் பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள்ள உலகத்தில் வந்த எந்த மத்திய வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க, விடுதலை வெளிச்சம் அநேகர விடுதலைக்கு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர நீங்க கிருபை பாராட்டும். காலையும் மாலையும் நீங்க இணைக்கிறீங்களே அப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா. அந்த கிருபைக்காக நன்றியா. வளர்ந்து அநேக ஆத்துமாக்கள் இன்னும் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள வெல்லாத இடமெல்லாம் உடைய அலை செல்லட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பரவி பாயிர நதியாக ஆயா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாயும்படியா நதி பாயும் இடங்கள் ஆரோக்கியம் உண்டா, மச்சங்கள் தோன்றட்டும் ரட்சிப்பான். விடுதலையை பேசுறோம், ஏற்றி எடுத்துக்கொள்ளும். நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் ஒன்றை மையப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:31 கத்தர் இமட்டு நேரம் 7 மணி தொடக்கம் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாக ஜெபங்களுக்கூடா துதியலுக்கூடா கத்தரங்களை நடத்தினார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் கிருபை தந்தார். தயவுகள் பாராட்டி ஊழியர்களை இணைத்தார். அவனுக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை காண நான் கூட ஆவலா இருக்கிறேன். நீங்களும் ஆவலா இருக்கின்றீங்க, நான் விசுவாசிக்கின்றேன். வெளிச்சத்தை காண்போமா? அழைப்பவன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.